கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆண் ஜாதகம். நீங்க பெண்ணா பிறந்தாலும் ஆணின் தன்மை இருக்கும். உடம்பு பலம் வாய்ந்தது, இரும்பு உடம்புன்னு சொல்றோம்ல, இவங்க எல்லாம் கும்பராசிக்காரங்க. கோபம் அதிகமா இருக்கும், குணம் அதிகமா இருக்கும். சின்ன வயசுல ஒரு செம்ம ஆக்டிவா, ஒரு குழந்தை பருவத்துல, டீனேஜ் குழந்தை பருவத்துல எல்லா துறைகள்லயுமே மேன்மைப்படக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்காரங்க பெண்கள். ஒரு 35 வயசுக்கு மேல 45 வயசுக்குள்ள கணவனுக்கோ மாமியாருக்கோ அவர் உங்க மேல ஒரு கோபம் இருக்கும். உங்களை அழிக்கணும்னு பார்ப்பாங்க, ஏதாவது கேஸ் போடுவாங்க. வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திக்கக்கூடிய தருணத்துல கணவன் மேலேயும் ஒரு இரிட்டேட், மாமியார் மேலேயும் இரிட்டேட், உங்க மச்சிஞ்சி மேலேயும் ஒரு இரிட்டேட். எதிரிகளா உங்க மேல இருப்பாங்க. இருந்திருந்தா கூட நீங்க பெற்ற பிள்ளைகளை வாழ வைக்கணுமே, அவங்கள படிக்க வைக்கணும் கேட்டு அவங்கள தனியா தான் நீங்க கூட்டு வருவீங்க. அந்த மாதிரி தருணத்துல ஒரு ஆறுதலும் வரும். பல கஷ்டத்தை அடைஞ்சவங்க நீங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை, முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள் எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆண் ஜாதகம். நீங்க பெண்ணா பிறந்தாலும் ஆணின் தன்மை இருக்கும். உடம்பு பலம் வாய்ந்தது, இரும்பு உடம்புன்னு சொல்றோம்ல, இவங்க எல்லாம் கும்பராசிக்காரங்க. கோபம் அதிகமா இருக்கும், குணம் அதிகமா இருக்கும். சின்ன வயசுல ஒரு செம்ம ஆக்டிவா, ஒரு குழந்தை பருவத்துல, டீனேஜ் குழந்தை பருவத்துல எல்லா துறைகள்லயுமே மேன்மைப்படக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்காரங்க பெண்கள். உங்க வளர்ச்சி பார்த்து போராமப்படாதவங்களே இருக்காது. ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு பிரபலமாகக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்கார பெண்களுக்கு. கணித மேதன்னு சொல்லலாம், நல்ல படிப்பறிவு உடையவங்க சொல்லலாம். இந்த சின்ன வயசுல உங்க மேல பட்ட போராம, அடுத்த பெற்றோர் பார்த்த போராம உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டு செம்ம பிரில்லியண்டா படிச்ச 25 வயசு 27 வயசுல உங்களுக்கு அதுக்கு மேல படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குது. கஷ்டப்படணும். ஒரு கட்ட காலத்துல ஒரு 25-27 கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க கணவன் மேல, உங்க பிள்ளைங்க மேல அளவு கடந்த அன்பும் பண்பும் பாசமும் நிறைஞ்சிருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு அதிகார தோரணையான அரசு சம்பந்தப்பட்ட வேலையில பிரதிபலிக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு இருக்கு. இருந்திருந்தா கூட பணிபுரியிற இடத்துல பல வில்லங்கங்கள் உங்களை சரிச்சு விடணும்னு தேவையில்லாத இடையூறுகளை பண்ணக்கூடிய சதிகாரர்கள் நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் மீறிடுவீங்க. இல்லறத்துக்குள்ள இருக்கக்கூடிய சதிகாரர்கள் தான் நீங்க மீள முடியாது. கும்பராசியில பொதுவாவே பெண்கள் அமைஞ்சிருந்தா ஒரு 35 வயசுக்கு மேல 45 வயசுக்குள்ள கணவனுக்கோ மாமியாருக்கோ அவர் உங்க மேல ஒரு கோபம் இருக்கும். உங்களை அழிக்கணும்னு பார்ப்பாங்க, ஏதாவது கேஸ் போடுவாங்க. வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திக்கக்கூடிய தருணத்துல கணவன் மேலேயும் ஒரு இரிட்டேட், மாமியார் மேலேயும் இரிட்டேட், உங்க மச்சிஞ்சி மேலேயும் ஒரு இரிட்டேட். எதிரிகளா உங்க மேல இருப்பாங்க. இருந்திருந்தா கூட நீங்க பெற்ற பிள்ளைகளை வாழ வைக்கணுமே, அவங்கள படிக்க வைக்கணும் கேட்டு அவங்கள தனியா தான் நீங்க கூட்டு வருவீங்க. அந்த மாதிரி தருணத்துல ஒரு ஆறுதலும் வரும். பல கஷ்டத்தை அடைஞ்சவங்க நீங்க. ஆனா கும்பராசியில உள்ள ஆண்கள் ஒரு சுகபோகி, காவல்துறையா உயர் அதிகாரியா பணிபுரிவாங்க, அரசு சம்பந்தப்பட்ட தொழில உயர் பதவி அடைவாங்க. அந்த ரிட்டையர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வயசு ஒரு 50 வயசு. அந்த தருணத்துல அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அதிகாரிகள் மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேல ஆசபாசம் ஒரு சில ஜாதகர்கள் வச்சிருப்பாங்க. அப்ப மனைவியே எதிரி ஆயிடுவா,
கும்பராசிக்கார ஆண்கள் மேல. அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல, நோய் வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு ஆகணும் அப்படின்னு கேட்டு மந்திரவாதியை போய் நாடுவாங்க. அப்ப கும்பராசிக்கார ஆண்களுக்கு எதிரிகள் வேலை எங்கேயும் கிடையாது, உள்ளுக்குள்ளேதான் இருக்கும். உங்க குழந்தைங்களும் உங்களை தூற்றுவாங்க, உங்க மனைவிமார்களும் தூற்றுவாங்க. மனைவி போகாத கோயில் இருக்காது, செய்யாத பூஜைகள் இருக்காது. உங்களை திருந்தி வாழ்றது யாரா இருந்தா கூட ஒரு சில ஜாதகர்கள் இந்த மாதிரியான தப்பான புத்தி கும்பராசிக்கார ஆண்களுக்கு. அப்ப நம்மளாத்தான் சூனியத்தை வாங்கிறோம். மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தா கோயில் கட்டுவீங்க, ஒரு பிரசிடென்ட் ஆவீங்க, பஞ்சாயத்து தலைவர் ஆவீங்க, சமூகத்துல ஒரு உயர அந்தஸ்து வரும். இந்த அந்தஸ்தை எல்லாத்தையுமே நீங்க நழுவ விட்டுருவீங்க இந்த மோகத்தினால. இது கிரகத்தோடைய அமைப்பு, உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. பிரபஞ்சம் உங்களை அப்படி இழுத்துக்கிட்டு போகும். ஏன்னா நீங்க ஞானி ஆயிடுவீங்க, சித்தர் ஆயிடுவீங்க. மகான் ஆகக்கூடிய தருணத்தை இந்த மாதிரி ஈன புத்தியில இந்த மாதிரியான பிரபஞ்ச விதியை அடைய முடியாம நீங்க ஆள்படுவீங்க. இதெல்லாம் மீறி ஆசை, கோபம், காமத்தை கட்டுப்படுத்தின கும்பராசிக்கார ஆண்கள் தான் உண்மையாலும் சித்தர், மகான். ஒரு கோயில்ல பூசாரியா இருப்பாங்க, தெய்வத்துக்கே தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க. இந்த மூன்றையும் விட்டவங்க தான் பிரபஞ்ச விதியவே அடைய முடியும். கவனம் தேவை கும்பராசிக்கார ஆண்கள். பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ, சூழ்நிலைகள் இருந்தோ, தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2 முக்கண்ணன் என்னை காக்க. ஆடு துடை 2 அனுமந்தன் என்னை காக்க. அறையை ஆதிகேசவன் என்னை காக்க. வயிறை துர்கா மாதா என்னை காக்க. மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க. இடது பக்கம் தோல், வலது பக்கம் தோல் எம்பெருமான் என்னை காக்க. முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க. பல்லை பகவதி அம்மா என்னை காக்க. நாக்கை நாராயணன் என்னை காக்க. உச்சியை உருமன் என்னை காக்க. தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன். இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன். கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன். அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன். ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன். பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன்.
இது ஏன் கட்டு, இது பிரம்ம கட்டு, அருந்துள்ள குருசாமி கட்டு, இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.